வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிந்த சட்டசபையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அப்போது டிவிகே சார்பாக ஏடிஎம்கேவில் பிளவுபட்ட ஒரு அணி டிவிகேவுக்கு சார்பாக வாக்களித்தார்கள். ஆனால் தற்பொழுது வாக்களித்தவர்கள் வேலுமணி, கேசி வீரமணி போன்றவர்கள் இப்பொழுதும் ஏடிஎம்கேவின் பொதுச் செயலர் பழனிசாமி தான் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தா பழனிசாமி தான் நீங்கள் பொதுச் செயலர் என்று சொன்னால், அப்போது பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன சொன்னார்? டிவிகேவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அதை மீறி நீங்கள் சட்டசபையில் டிவிகேவுக்கு சார்பாக ஆதரவு தெரிவித்துட்டு இப்போ பதவி பறிக்கப்படும் என்ற பழனிசாமி அறிவித்தவுடன் இப்போ உங்கள் ஸ்டாண்டை மாற்றுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது வரை பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என்று. ஏடிஎம்கேவின் ஒரு பிளவாக கருதப்படும் வேலுமணி மற்றும் சிவி சண்முகத்துக்கு பல மாவட்டங்களில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கேசி வீரமணி மற்றும் வேலுமணி போன்றவர்கள் தற்பொழுதும் பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி இதை விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார். இந்த கோரிக்கை எப்போ வச்சிருக்கணும்னா, நீங்கள் டிவிகேவுக்கு சார்பாக ஆதரவு அளிக்கும் முன்னாடி இந்த மீடியாவுக்கு சார்பாக நீங்கள் முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா உங்கள் மீது நம்பிக்கை வந்திருக்கும். இப்போதும் ஒன்று கெட்டுவிடவில்லை. நீங்கள் டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது நாங்கள் ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு பழனிசாமி எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று மீடியாக்கள் மூலமாக தெரிவித்தால் ஏடிஎம்கே ஒன்றிணைந்து வரக்கூடிய 2019 தேர்தலில் சந்திக்கலாம். இவ்வளவு நடந்த பிறகும் டிவிகே தலைவர் இதை பற்றி ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. அதாவது ஏடிஎம்கேவின் பொதுச் செயலர் பழனிசாமியை சந்திக்காமல் சிவி சண்முகத்தை சந்தித்து ஏன் என்று இதுவரை ஒரு அறிக்கை கூட விடவில்லை. அதே சமயம் உதயநிதி அவர்கள் சட்டசபையில் எதிர்வினையாற்றிய பிறகு அன்று மாலை ட்விட்டரில் அதுக்கு பதிலளித்த திரு ஜோசப் விஜய் அவர்கள், நான் ஏன் சிவி சண்முகத்தை சந்தித்தேன், ஏன் பொதுச் செயலர் பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கூட அது சார்பாக வெளியிடவில்லை. இந்த விஷயத்தில் மறைமுகமாக ஏடிஎம்கேவுக்கு திமுகவும் உதவுகிறது. ஏனால் முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் அதை ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அவர்களை தான் கொறடாவாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு ஒரு பதிவில் பதிவிட்டுள்ளார். அதே போன்று மக்களிடையே வலுவான ஒரு கருத்தும் தெரிவித்துள்ளார்கள். அதால் பதவியேற்ற பின்பு திரு ஜோசப் விஜய் அவர்கள் கஜானாவே காலி என்று சொன்னால், ஆனால் கஜானா காலியாக இருக்கும்போது இப்போ எப்படி தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை திட்டம் இது போன்ற தொகையை விடுவிக்க முடிகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுப்புள்ளார்.